Hello friends, welcome to சமைப்போம் சிந்திப்போம். Saturday special veg lunch ginger lime juice ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது, அதனால அவல்ல ஒரு சிம்பிளான ஸ்வீட் செஞ்சுருக்கேன். ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்ல மொறுன்னு ஸ்வீட் மிக்சர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாட்டு சர்க்கரையில் செய்கிறது. குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி டோஃபுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். டோஃபு பன்னீர் மாதிரி தான் சோயாபீன்லேருந்து செய்வாங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதோட கேலரிஸும் ரொம்ப கம்மி. என் ஹஸ்பண்ட்க்கு இது பிடிக்காதுன்றதுனால நான் விதவிதமாக செஞ்சு எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ப்ரெஷர் குக்கரில் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது, ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் புலாவ், மஷ்ரூம் டிக்கா பிரியாணி, சீரக சம்பா ரைஸில் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் தொக்கு, மஷ்ரூம் கடாய் அப்படின்னு நிறைய மஷ்ரூம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ரெசிபி லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டியூஸ்டே வரலும் ஈத் ஹாலிடேஸ், அதனால் மண்டே டியூஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எதுவும் வராது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. ஹாலிடேஸ் வரதுனால நிறைய ஷாப்பிங்கெல்லாம் போவோம், அதனால் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இன்னும் நான் வாங்கலை. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்க்கலை. நல்ல பழுத்த தக்காளியாக 1 கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக மசிஞ்சு வரும். இப்போது வேண்டிய வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் பீஸ் அண்ட் மஷ்ரூம் சேர்க்குறேன். கேரட், உருளைக்கிழங்கு, பன்னீர் இந்த மாதிரி சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். தேவையான காரத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே மஷ்ரூம்ஸ்லாம் தண்ணி விடும், அதனால் மூடி வச்சு வேக விடுங்க. இந்த மஷ்ரூம்ஸ் சைனீஸ் வெரைட்டி, அதனால தான் குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் எந்த மஷ்ரூம்ஸில் வேணாலும் இந்த பிரியாணியை செய்யலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். சாதம், குழம்பு, பொரியல் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறத விட வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதே ரொம்ப ஈஸின்னு தான் எனக்கு தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பழக்கம் இல்லாதவங்களுக்கு பிரியாணி செய்கிறதுனா ஒரு பெரிய வேலை, ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால தான் சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ உமன் பர்ஃபெக்ட். கொதிக்க ஆரம்பித்ததும் லிட் போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு விசில்லையே ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சூடாக இருக்கும்போதே ஒரு பெரிய கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் சாதம்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சாதம் கரெக்டாக வெந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த மஷ்ரூம் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்ற உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.